வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி ஊழலை மதிப்பிட காங்கிரஸ் கட்சி சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து செஞ்சிக்கு மது பாட்டில்களை கடத்திய 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி ஊழலை மதிப்பிட காங்கிரஸ் கட்சி சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. ஆட்சி அமைந்த நாள் முதல் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி மீதும் அமைச்சர்கள் மற்றும் அரசு மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறி வருகின்றனர். மது ஆலைக்கு அனுமதி, ரெஸ்ட்ரோபார் அனுமதி, பத்திரப்பதிவு துறையில் ஊழல், பொதுப்பணித்துறையில் ஊழல் என பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பட்டியலிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் ஊழல் தோல்விகளை மதிப்பிட காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் துணை தலைவராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, உறுப்பினர்களாக எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் என மொத்தம் 22 பேர் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவினர் ஆளுங்கட்சி ஊழலை மதிப்பீடு செய்து அறிக்கையாக வெளியிட உள்ளனர். புதுச்சேரியிலிருந்து செஞ்சிக்கு மது பாட்டில்களை கடத்திய 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். திண்டிவனத்தில் உள்ள செஞ்சி பேருந்து நிலையம் பகுதியில் காவல் உதவி ஆய்வாளர் செல்வதுரை வழக்கம் போல் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக 2 பெண்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் விசாரணை மேற்கொண்ட போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் புடவைக்குள் தனி உடை வைத்து அதில் புதுச்சேரி மது பாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இவர்கள் செஞ்சி பகுதியை சேர்ந்த சின்ன பாப்பா யசோதா என்பதும் இவர்கள் புதுச்சேரி மது பாட்டில்களை செஞ்சிக்கு கடத்தி செல்வது தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து 230 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி திருபுவனை அடுத்த கலித்தீர்த்தால் குப்பம் திரௌபதியம்மன் கோவில் எதிரே உள்ள கிழக்கு மணவெளி வீதியைச் சேர்ந்தவர் ஹரிராமன். இவரது மனைவி அருள்மொழி, வயது 41. கடந்த 7ஆம் தேதி இவர்கள் வீட்டில் இல்லாத போது வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து ரூபாய் 2.25 லட்சம் மதிப்புடைய நகை மற்றும் பணம் கொள்ளை போனது. இது தொடர்பாக திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று மதகடிப்பட்டு பகுதியில் மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட நபரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் பன்ருட்டி அருகே உள்ள சோலை கவுண்டர் பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுந்தர வடிவேலு, வயது 24 என்பதும் அருள்மொழி வீட்டின் சுவரை உடைத்து உள்ளே புகுந்து நகை மற்றும் பணத்தை திருடியதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து சுந்தரவேலுவை போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்து 2.25 சவரன் நகை, 170 கிராம் வெள்ளி கொலுசு மற்றும் ரூபாய் 5000 ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். சுந்தரவேலு மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் முன்னிலையில் கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 10 கண்ணு சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் மாநில செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், ஊசுடு தொகுதி வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கலித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் ரூபாய் 35,24,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு சந்திப்பு அருகிலுள்ள ராஜகோபால் தெருவிலிருந்து பிள்ளையார் கோவில் வீதி வரையிலான கலித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் உள்ள RC21 எல்லைப்புற சாலையின் இருபுறமும் சிமெண்ட் கான்கிரீட் கொண்டு சமப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 35,24,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் வெங்கடேஸ்வரன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஊசுட்டேரி கன்னியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாதத்தை ஒட்டி நடைபெற்ற 108 பால்குட ஊர்வலத்தில் பெண்கள் கலந்து கொண்டு பால் குடங்களை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி ஊசுட்டேரி பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயம், ஸ்ரீ ஜலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத உற்சவ விழாக்கள் இன்று தொடங்கியது. இதனையொட்டி இன்று 108 பால்குட ஊர்வலம் நடந்தது. இதையொட்டி பெண்கள் 108 பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் பொங்கலிடுதல், கரகம் எடுத்தல், சிறப்பு அபிஷேகம், கூழ்வார்த்தல், கும்பம் படைத்தல் மற்றும் சுவாமி வீதி உலா உட்பட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் தனது பிறந்த நாளை முன்னிட்டு சொந்த செலவில் வீராம்பட்டினத்தை சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு மீன் விற்கும் அன்னக்கூடைகளை வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகிறார். அந்த வகையில் வீராம்பட்டினம் பகுதியில் மீனவ வியாபார மகளிர்களுக்கு அன்னக்கூடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு மீன் வியாபார மகளிர்கள் 350க்கும் மேற்பட்டோருக்கு மீன் விற்பதற்கான அன்னக்கூடையை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி கழக செயலாளர் ராஜா செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ராஜவேலு மற்றும் தொகுதி அவைத் தலைவர்கள் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக நிர்வாகிகள், அவைத் தலைவர் நாகப்பன், துணை செயலாளர் மணி, மஞ்சினி, தொகுதி துணை செயலாளர் சிவக்குமார், வார்டு செயலாளர் பாலு, ரங்கநாதன், பழனி, இளைஞர்கள் பரத், சிம்பு மற்றும் நிர்வாகிகள், மீனவ பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய சித்திரை திருவிழாவில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த திருச்சிற்றம்பலம் கூட்டுப்பாதையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஆலயத்தின் சித்திரை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் அதிகாலை மகா கணபதி ஹோமம், அபிஷேக ஆராதனை, அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு அன்னதானம், அய்யனார் ஆலயத்தில் பொங்கலுக்கு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை, மேலும் விநாயகர் கோவிலிலிருந்து அய்யனார் கோவிலுக்கு குதிரை புறப்பாடு, அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரசக்தி விநாயகர் வீதி உலா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், கவுன்சிலர் புவனேஸ்வரி ராமதாஸ் மற்றும் கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த தொடர்ந்து ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சார்பில் மரியாதை செலுத்தினர். மேலும் ஆலயத்தின் சித்திரை திருவிழாவுக்கு ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். வணக்கம். சேதராப்பட்டு ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் சித்திரை திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் சித்திரை திருவிழா நேற்று விமர்சையாக நடந்தது. நேற்று காலை 10 மணிக்கு கற்பக விநாயகருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் கூடிய அபிஷேக ஆராதனை நடந்தது. மதியம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு சேதராப்பட்டு தொழிற்சாலைகள் சங்க தலைவர் டிஜிடெக்ஸ் திருப்பதி முன்னிலை
முன்னிலை வகித்தார். இரவு கற்பக விநாயகர் மின்விளக்கு அலங்கார ரதத்தில் கற்பக விநாயகர் வலது பக்கம், சிவன் இடது பக்கம், பார்வதி மற்றும் அவரது கையில் முருகன் உற்றவர்கள் இடம்பெற்று வீதி உலாவை தொடர்ந்து விடிய விடிய நடந்த மேடை நாடகத்தை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு களித்தனர். சித்திரை திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். காரைக்காலில் கோவில் நிர்வாகிகள் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் ஊர் மக்கள் மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி காளியம்மன் கோவில் தெருவில் 160 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அப்பகுதியில் பழமை வாய்ந்த மகிஷாசுரமர்த்தினி காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் நிர்வாகத்திற்காக அப்பகுதியைச் சேர்ந்த 5 பேரை ஊர் மக்கள் தரப்பில் நியமித்து அவர்கள் கோவிலை நிர்வகித்து வருகின்றனர். இந்த நிலையில் அக்கோவிலில் நிதி கையாடல் நடைபெற்றிருப்பதாக சிலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோவில் நிர்வாகிகள் வட்டாட்சியர் தலைமையிலான விசாரணைக்கு வந்து கணக்கு வழக்குகளை காண்பித்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவில் நிர்வாகிகள் மீது அவதூறு பரப்பியதாக அதே பகுதியைச் சேர்ந்த அசோக் பாபு, கிருஷ்ணகுமார், ராதாகிருஷ்ணன், ராமச்சந்திரன், பாஸ்கரன் உள்ளிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள், பெண்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக கோவிலை சரியாக நிர்வகித்து வரும் கோவில் நிர்வாகத்தினர் மீது ஆதாரம் இல்லாத அவதூறு பரப்பி வரும் 5 பேர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 100 ஆண்டு பழமையான ஒரு ஆலயம், மகிஷாசுரமர்த்தினி ஆலயம் இருக்கு. இந்த கோயிலுக்கு கிராம மக்கள் சார்பா அறங்காவலர் குழுவா ஒரு 5 பேர் நிர்ணயம் பண்ணி அந்த 5 பேருக்கு சுமார் 10-15 வருஷமா அவங்க இந்த திருவிழாவையும் சரி, ஊர்ல நடக்கிற சுபகாரியங்கள், துக்க காரியங்கள் எல்லாத்துலயும் முன்னாடி நின்று இந்த ஊர் மக்களுக்காக இந்த பஞ்சாயத்தாருங்கிற அவங்க தான் வந்து தொடர்ந்து செயல்பட்டுட்டு வராங்க. நாங்க என்ன சொல்ல வரோம்னா, எங்க ஊர் பஞ்சாயத்தார் மேல எங்களுக்கு எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது. அவர்கள் எந்த நிதி முறைகேடுலையும் ஈடுபடல. இந்த கோவிலுக்காக அவங்க ஆண்டாண்டு காலமா உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களோட முழு ஆதரவை தருவோம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி எதிரே நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் எம்பி, துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்தும் வக்பு சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. போராட்டத்தின் போது பேசிய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எம்பி, வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் உட்பட 40க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உள்ளன. பல இயக்கங்களும் வழக்கு தொடர்ந்து உள்ளன. இந்த வழக்கில் நீதிமன்றம் நிச்சயமாக நல்ல தீர்ப்பை வழங்கும் என்று நம்பிக்கை உள்ளது. இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி ஊழலை மதிப்பிட காங்கிரஸ் கட்சி சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து செஞ்சிக்கு மது பாட்டில்களை கடத்திய 2 பெண்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.